என்னது, த்ரிஷாவுக்கு கல்யாணம் ஆக போகுதா? இதுதாங்க இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. என்னன்னா, த்ரிஷாவுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் ஆக போகுதா. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டில் பார்த்து வச்ச மாப்பிள்ளையை வந்து த்ரிஷா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இதை பத்தி நாம இந்த பதிவில் ரொம்பவே விரிவா பார்க்கலாம். அதாவது நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு வந்து சினிமாவில் நீடிச்சு நிலைப்பாங்க. ஆனா நடிகைகளுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நடிப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா சினிமாவுக்கு வந்தாலுமே மறுபடியும் அம்மா கதாபாத்திரம், சைடு ரோலு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் த்ரிஷா மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் 1 இல்லை 2 இல்லை 25 வருஷமா அவங்க ஒரு முன்னணி நட்சத்திரமா வலம் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய நடிகைகள் வந்து ஒரு சில படங்களில் காணாமல் போனால் கூட அவங்க த்ரிஷா வந்து தான் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு எஃபர்ட் போட்டு அவங்களுக்கான இடத்த அவங்க வந்து தக்க வச்சுட்டு வராங்க. இடையில வந்து சில காலங்களாக கொஞ்சம் படங்கள் பண்ணாமல் போனாலும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து மறுபடியும் பட்டையை கிளப்பிக்கிட்டு வராங்க. விட்ட இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகையாக வந்து த்ரிஷா வந்து வலம் வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச விஷயம்தான். சொல்லப்போனால் த்ரிஷா வந்து 1999 தான் தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகமானாங்க. என்னன்னா, பிரசாந்த் சிம்ரன் நடித்த ஜோடி படத்தில் வந்து சைடு ஆக்டராக வந்திருப்பாங்க. அதாவது சிம்ரனோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் தமிழ்லன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா லேசா லேசா படத்தில் தான் த்ரிஷா வந்து கதாநாயகியாக வந்து அறிமுகமானாங்க. அந்த படம் அவங்களுக்கு ஓரளவுக்கு பேர் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகர்களோடு சேர்ந்து நடித்து தனக்குன்னு ஒரு தனியான இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க த்ரிஷா வந்து ஃபஸ்ட்டு வந்து மாடலிங்கில் தான் தன்னோட கரியரை வந்து தொடங்கினாங்க. மிஸ் சேலம், மிஸ் சென்னை இது பட்டங்கள் எல்லாம் வென்றாங்க. அதுக்கப்புறமா வந்து 2001 நடந்த மிஸ் இந்தியா போட்டியில் வந்து பியூட்டிஃபுல் ஸ்மைல் அப்படின்ற விருதை வந்து த்ரிஷா வந்து வாங்கினாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் சினிமாக்குள்ளே வந்து நிறைய படங்கள், வெற்றி படங்கள் கொடுத்து ஒரு முன்னணி கதாநாயகியாக வந்து வலம் வந்தாங்க. ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அவருக்கு வந்து திருமணமாக போகிறதா ஒரு பேச்சு வந்துச்சு. அதே மாதிரி வந்து ஒரு தொழிலதிபர் கூட அவருக்கு வந்து நிச்சயதார்த்தமாக ஆணுச்சு. ஆனால் சில காரணங்களால் அந்த கல்யாணம் வந்து நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து த்ரிஷா வந்து கொஞ்சம் ஒரு சில படங்களில் நடிக்காமல் இருந்தாங்க. கொஞ்சம் காணாமல் போனாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து உள்ளே வந்து நிறைய படங்களை, வெற்றி படங்களை வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான கதாபாத்திரத்தை கரெக்டாக சூஸ் பண்ணி நடிச்சிட்டு வராங்க. அதாவது கதாநாயகிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களை வந்து தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராங்க த்ரிஷா. குறிப்பாக பொன்னியின் செல்வன் படம் வந்து த்ரிஷாவுக்கு வந்து ஒரு நல்ல பெயரை வந்து வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தி ரோடு, அதுக்கு நிறைய படங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து த்ரிஷா வந்து நடிச்சுட்டே வந்தாங்க. அவங்க விட்ட இடத்த பிடிச்சிட்டு மறுபடியுமே அவங்களுக்கான ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க. மற்ற நடிகைகளை வந்து தூக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மற்ற நடிகைகள் வந்து புதுசாக வந்தால் கூட த்ரிஷா வந்து ஒரு 25 வருஷமாக சினிமாவில் இருக்காங்க. ஆனால் புது நடிகைகள் வந்தாலுமே அவங்களுக்கு இடம் கொடுக்காம தனக்கான ஒரு இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்குமே இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் த்ரிஷாவுக்கு வந்து சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம பக்கம் இல்லை, தெலுங்கு சினிமா சைடு வந்து ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வருது. என்னன்னா, த்ரிஷாவுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அதுக்கு வந்து த்ரிஷா வந்து ஒத்துக்கிட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு இடையில வந்து த்ரிஷாவுக்கும் நடிகர் விஜய்க்கும் வந்து சம்மந்தப்படுத்தி பேசினாங்க. என்னன்னா, கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு வந்து நடிகர் விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து போயிட்டு வந்தாங்க. அதனால 2 பேருமே ஒரு தனியாக வந்து காதலிச்சுட்டு இருக்காங்க. அதாவது வெளியே தெரியாமல் காதலிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய புரளிகள் வந்துச்சு, வதந்தியும் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான புகைப்படங்களும் வந்துச்சு. அதாவது 2 பேரும் சேர்ந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி புகைப்படங்களையும் வெளியிட்டு வந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் வந்துட்டு அவரோட மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு த்ரிஷாவை வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வதந்திகள் வந்துச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் த்ரிஷா வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, என்னென்னா வாய் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, அதாவது நட்பை கூட தப்பாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் ஓகே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் த்ரிஷாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து கொஞ்சம் காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. இதனால வந்து ரசிகர்கள் வந்து கொஞ்சம்
மனவேதனையில இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா த்ரிஷா அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பிடிச்சமான ஒரு நடிகை. 42 வயசுலயுமே இன்னைக்கு வரைக்குமே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொன்ன செய்தி வந்து தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா த்ரிஷாவும் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து முடிவு எடுத்திருக்காங்களாம். அதாவது த்ரிஷா கிட்ட வந்து உன் கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் வரன் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கும் த்ரிஷா வந்து ஓகே சொல்லிட்டாங்களாம். என்னன்னா த்ரிஷாவோட ஃபேமிலியும் அந்த நபரோட ஃபேமிலியும் வந்து ஒரு நண்பர்கள் குடும்பம் மாதிரி, அதாவது நெருங்கிய நண்பர்கள் மாதிரியாம். அவங்க வீட்டில் வந்து பேசி முடிவெடுத்ததுனால த்ரிஷாவும் ஓகே பண்ணிட்டாங்களாம். இன்னொன்று என்னன்னா அந்த நபர் வந்து சண்டிகரை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு தொழிலதிபர் தான். அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பல வணிகங்களை வந்து நடத்திட்டு வராரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இப்போ இந்தியாவிலையும் அவர் வந்து அவரோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். விரைவில் இவங்க 2 பேருக்குமே திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வதந்தி தான் பரவிட்டு இருக்கா, இல்லட்டா இது உண்மையா அப்படிங்கிறது தெரியல. பட் இது வந்து உண்மையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு போறாங்க. என்னன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் த்ரிஷா வந்து நிறையவே சாதிச்சிருக்காங்க. அதுக்காக ஓகே ரசிகர்கள் வந்து அவங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. பட் இருந்தாலும் த்ரிஷாவுக்கு கல்யாணம் நடந்தால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கான ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இது த்ரிஷா வந்து இதுக்கு வந்து உண்மைதான் இல்லை பொய் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. அதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு வேளை இவங்களோட கல்யாணம் அப்படிங்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். அதாவது அந்த சண்டிகரை சேர்ந்த தொழிலதிபருக்கும் நம்ம த்ரிஷாவுக்கும் விரைவில் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க. அது நம்ம சைடு அவ்வளோவா பரபரப்பாக பேசப்படலை அப்படின்னாலும் தெலுங்கு சினிமா சைடு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது. த்ரிஷா ஒருவேளை சீக்கிரம் கல்யாணத்தோட டும் 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 நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அது நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்காம ரசிகர்கள் வந்துட்டு த்ரிஷாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. அதாவது வருங்கால கணவரோட த்ரிஷா வந்து நல்லா இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கருத்துக்களை ரசிகர்கள் சொல்லிட்டு போகிறாங்க. எது எப்படியோ த்ரிஷாவுக்கு ஒரு வழியாக கல்யாணம் நடந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன்.